எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து பிஒய்க்கு அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த பிஒய்க்கு அனாலிசிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் கூட அது எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதுல நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பர்டிகுலர்லி என்னோட அனாலிசிஸ் மெத்தட் நான் எப்படி பண்ணுறேன் ஃபார் பிஒய்க்குன்றதை தான் சொல்ல போகிறேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எதையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது பிளான் பற்றி யோசிங்க. ஓகே, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதுதான் உங்களோட பிளான், இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவாக தான் இருக்க போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, போய் அதை பாருங்கள். அது எல்லாத்தையும் கடைசியில் வந்து பிளேலிஸ்ட்டோட அந்த பண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிஃபோர் நம்மளோட சேனலில் இப்போ வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெட்டர் கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். அண்ட் நம்மளோட கம்யூனிட்டி இன்னும் பெருசாக இருக்கணும். ஸோ நிறைய விஷயம் நம்ம அதில் நிறையா பேர் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தட்ஸ் இட். வாங்க டேரெக்டாக வீடியோ போகலாம். ஓகே, இப்போது இந்த இயர் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோன்னா 2025 ஓகேவா. இப்போ 2025 வந்து இப்போது முதல் கொஸ்டின் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இது என்ன சப்ஜெக்ட். ஓகே, இது வந்து எக்கனாமி. சரி, எக்கனாமியில் வேறு என்ன அப்படின்னு என்னால் ஓகே அது முடியலன்னா அட்லீஸ்ட் எக்கனாமினாவது தெரியணும். ஸோ எக்கனாமியில் இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபண்ட் ரிலவெண்ட்டாக இருக்குது. அப்போ பேங்கிங், எக்கனாமி. ஸோ இது முக்கியம். ஸோ இப்போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் பற்றி வருது. ஸோ அதில் சப்டாபிக்ஸ் தெரியலனா கூட இது எக்கனாமின்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். அப்போது இந்த இதில் நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்டாக் பற்றி தெரியும், அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பற்றி தெரியும், பாண்ட் பற்றி தெரியும். ஸோ இது மூணும் அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் பீப்புள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 80% பீப்புளுக்கு இது தெரியும். ஆனால் ஹெட்ஜ் ஃபண்ட் பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்றப்போ இந்த கொஸ்டினை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன். பிஒய்க்கு அனாலிசிஸ் தான் பண்ணுறேன், நான் சால்வ் பண்ணுறதை பற்றி இங்கே பேசலை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து only 3 or only 2 வாட் எவர் இட் இஸ் நான் எதுனாலும் நான் பண்ணிக்கிறேன். பட் இதுக்கு ஆன்சர் வந்து only 2. ஸோ அந்த only 2 ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கொஸ்டின் தெரியும், இதை பற்றி எனக்கு அவேர் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் என்னென்ன வராது அப்படின்னா பாண்ட் வராது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் வராது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா பாண்டும் ஸ்டாக்கு ஏன் வராது அப்படின்னா தே ஆர் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸ். ஏன்னா அது வந்து ட்ரெடிஷ்னல் டெப்ட் ஆர் அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் மாதிரி. ஸோ அதனால அது பாண்ட். ஸோ பாண்ட் வந்து இங்கே நான் எழுதுகிறேன் ஆர் ட்ரெடிஷ்னல் டெப்ட். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்டாக் ஆர் நாட் ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸ். ஏன்னா வந்து அது கன்வென்ஷனல் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். அது ஸோ கன்வென்ஷனல் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலாக வந்து இவ்வளோ தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா. அது கிடையாது. இங்கே என்ன நான் அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலனா ஐ எம் ஜஸ்ட் கோ அண்ட் சிம்பிளி கூகுள் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் எக்கனாமிக்கு அப்படின்னா அதை போய் நான் ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இதில் வந்து நிறையா கேட்டகரி 1, 2, 3 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து கேட்டகரி 3ல் வரும் ஐ திங்க். ஸோ இதில் வந்து வெஞ்சர் கேபிட்டல் வந்து கேட்டகரி 1ல் வரும். ஸோ அந்த கேட்டகரிஸ் அளவு தெரியலனா கூட அட்லீஸ்ட் எனக்கு இதெல்லாம் இருந்துன்னு எனக்கு தெரிஞ்சனால நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இட்ஸ் கம்ஸ் அண்டர் செபி. ஸோ இந்த இதெல்லாம் முக்கியம். அண்ட் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து ஏஎஃப் கீழே வரும்.
ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். இப்போது அதே ரெண்டாவது கொஸ்டின் என்ன டாபிக் நீங்களே சொல்லுங்கள். யா, எக்கனாமி ரைட். ஸோ எக்கனாமியில் இது என்ன டாபிக் அப்படின்றப்போ மணி அண்ட் பேங்கிங் வச்சு வருதா, ஏன்னா ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிசர்வ் பேங்க்கோட இன்கம் என்ன, இன்கம் சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறப்போ கண்டிப்பாக பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வராது. ஸோ பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அது வந்து எதில் வரும்னா பிஎஃப்ஆர்டிஏ. இன்கேஸ் உங்கள் அப்பா ஏதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தார், ரிட்டையர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இதில் வரும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வராது அப்படின்னா லெண்டிங் டு ப்ரைவேட் கம்பெனி. அது எப்படி ஆர்பிஐ கீழே வரும், இட்ஸ் நாட் டைரக்ட்லி வந்து அப்படி பண்ண முடியாது, பை பேங்க் மூலமாக தான் அது லெண்ட் பண்ண முடியும், ரைட். ஸோ அது வந்து அப்படி இருக்காது. அப்படின்றப்போ ஜென்ரலாக ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் கூட இது ரெண்டே ஸ்கிப் பண்ண முடியும். எதையும் 3யும் 4ம் 3யும் 4 ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்சர் வருதா, இதில் 3 and 4 இருக்குது, வராது. ஸோ வேறு என்ன, இதில் 3 and 4 இருக்குது, வராது. இதில் 1 and 2 இருக்குது, 1 and 2 and 5 இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ இது என்னோட லாஜிக்கல் படி நான் டி தான் போவேன், இன்கேஸ் எனக்கு அது அந்த போர்ட்டில் தெரியல அப்படின்னா. இப்போது எனக்கு வந்து நான் சால்விங் மெத்தடில் வரல இல்லை. ஸோ வந்து இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக போவேன், பையிங் அண்ட் செல்லிங். ஓகே, பையிங் அண்ட் செல்லிங் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு இது ரிலவெண்ட்டாக நான் வந்து என்னோடய நோட்ஸில் எடுத்து நான் அப்படியே பரட்டி பார்ப்பேன். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஒய்க்கியூ வந்து எந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது. வீடியோ வந்து ரொம்ப லார்ஜாக போயிடக்கூடாதுன்றதுக்காக எப்படி பண்ணணும் ரொம்ப ஷார்ட் மேனரில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் வந்து உங்களுக்கு இது ரொம்ப வேலிடாக இருந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பை செல்ஃப் டெஸ்ட் மூலமாகவோ நீங்கள் 1 வீக் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாகவோ யூ கேன் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு ரெப்யூட்டட் ஒரு இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மார்க் மாதிரி கொடுத்து பாருங்கள். வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு சிமிலராக ஓரளவு மார்க் கொடுக்குறாங்க, கிளாரிட்டியாக இருக்குது அவங்களோட மார்க் அப்படின்றப்போ அதில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கெட் அ பெட்டர் ரிசல்ட் ஐ பிலீவ். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறதா இல்லை வேணாமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. அதில் நல்ல ஸ்கோர் இருந்துச்சுன்னா யூ ஆர் ஆன் ரைட் ட்ராக், நீங்கள் கரெக்டாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா யூ கேன் உங்களோட பிளான்ஸை எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கோங்க. அண்ட் பிஒய்க்கியூ இப்படி தான் அனாலிசிஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ என்னோட வே ஆஃப் ஒப்பீனியன் தான் இது. ஸோ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் ஷியோராக சொல்ல முடியாது. இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, தட்ஸ் இட். அண்ட் இது பிஒய்க்கியூக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. சிலபஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே நீங்கள் வர முடியும். சிலபஸ் முடிக்காமல் ஒரு சில விஷயங்கள் உங்களால் அட்டையரே பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன பண்ணுங்கள், உங்களோட வால்லையும் அப்புறம் 2-3 காப்பி எடுத்து உங்கள் நியர்பையும் வச்சு எவ்ரிடே அதை அப்படி புரட்டி பார்த்துட்டே இருங்க. புரட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு அதுலேருந்து சர்டன் ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்குது, இந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணணும், இந்த பாட்டெலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுவும் வந்து ஏதாவது இன்ஸ்டியூஷன் பேஸ்டாக டவுன்லோட் பண்ணாதீங்க, நீங்கள் டேரெக்டாக வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவு மீடியேட்டரை ஸ்கிப் பண்ணுங்கள். இவங்க மூலமாக இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் இல்லாமல் செல்ஃப் லேர்னிங் தான் ரொம்ப இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன், இந்த பிஒய்க்கியூ வச்சு மட்டும் கிளியர் பண்ணிட முடியாது. ஸோ நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களால் முடியும். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை அடுத்து என்ன வீடியோ மேக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்ரிடே முடிஞ்சளவு அதை நான் எவ்வளோ கிளியராக என் சைட்லேருந்து என்னால் பண்ண முடியுமோ அதை நான் டெஃபினட்டாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் நம்மளோட சேனலில் இப்போ வரையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூபிஎஸ்சி ரிலவெண்ட்டாக ஏதோ ஒன்று தேவைப்படுது. சைட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, அவ்வளோதான். வேறு இதில் இன்னொரு பாயிண்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ தீம்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள் பை பிஒய்க்கியூ. பிஒய்க்கியூலேருந்து மைக்ரோ தீம்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ஷியன்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஏன்ஷியன் நான் எழுதுகிறப்போவே சப்ஜெக்ட் என்னன்றதை எழுதி பழக சொன்னேன். இன்கேஸ் நீங்கள் இன்னும் ப்ரோ ஆர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மைக்ரோ தீம் முதற்கொண்டு எழுதுகிற மாதிரியான ப்ராக்டிஸை நீங்கள் அதில் பண்ணணும். மைக்ரோ தீம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ் பற்றி வருதுன்னா ஓகே இது வந்து ஏன்ஷியன் அண்ட் மகாஜனபதாஸ் அப்புறம் வந்து வேதிக் இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேபி. ஆனால் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் மேக் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கொஷினோட ஏரியா என்னன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு கிடையவே கிடையாது. 100 கொஸ்டினுமே நான் ஆன்சர் பண்ணணும்னு கிடையாது. யூபிஎஸ்சியோட இப்போ வரையும் குவாலிஃபைங் நேச்சர் என்ன அப்படின்னா நீங்கள் 50% ஆஃப் மார்க் எடுத்துட்டிங்கன்னா யூ கிளியர், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 மார்க்ஸுக்கு எழுதுறீங்க, உங்களோட கட் ஆஃப் வெறும் 100 தான். ஸோ வெறும் 50% ஆஃப் மார்க் தான் கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. ஆன் டைமில் நீங்கள் எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி
உங்களுக்கான பெட்டர் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மட்டும் தான் யூபிஎஸ்சி செக் பண்ணுது. ஸோ பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஓடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.